சங்கமம் வானொலி சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 210 நாடுகளிலே 1988 பேர் கேட்டுக்கொண்ட சார்பிலும் வருக என்று வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. மைக் Praise the Lord. 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 குரலை கேட்க ஒரு சந்தோஷம். இன்றைய நாளிலே ஒரு ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் செலுத்துகிறேன். அத்தோடு கூட இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த ஊழியத்தை தாங்கி நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தைக்கு செல்லும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்பொழுது சிறு பல்லவியை பாடி நான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஜெபத்தோடு கூட வார்த்தையை தியானிப்போம். ஸ்தோத்திரம். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமி தனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமி தனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். ஆண்டவர் 1000 பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஜெபம் செய்வோம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற பரமபிதாவே, உம்முடைய சமூகத்துக்காய் துதிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை உலகமெங்கும் ஒளிபரப்புகிற இந்த சங்கமம் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைய நாளிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று ஒப்புக் கொடுக்கிறேன். சிலுவையின் பின்னாக நீர் என்னை மறைத்து ஆண்டவரே உம்முடைய சத்தமாக வெளிப்படுவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய அன்றாட தியான வேத தியானத்திலே நான் ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்டார். இந்த வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது.
அது மட்டுமல்ல, சற்று கவலையும் கொள்ளச் செய்தது. அதை தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக என்னை அது தூண்டியது. இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இன்றைய தினத்திலே இந்த வார்த்தை உங்களோடும் பேசும்படியாக நான் கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14 வாக்கியங்கள் நாங்கள் வாசிப்போமானால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அன்பானவர்களே, இவ்வசனத்தை சற்று நாம விரிவுபடுத்தி சிந்தித்து பார்ப்போமானால், வழி விசாலமான பாதை பயணிப்பவர்கள் அநேகர். இடுக்கமும் வழி நெருக்கமான பாதையில் பயணிப்பவர்கள் சிலர் என்று பார்க்கிறோம். அநேகர் போகிற பாதை கேட்டுக்கு போகிறது. அங்கு கேடான செயல்கள், கேடான பேச்சுக்கள், கேடான காட்சிகள், கேடான கிரியைகள், கண்களை கொண்டு பார்க்க முடியாத காரியங்கள் அங்கே நிறைந்து காணப்படுகிற இடத்தில் தான் அங்கே அது முடிவடைகிறது என்று கூறுகிறது. சிலர் போகிற பாதையை பாருங்கள், அது ஜீவனுக்கு போகிறது. அங்கே அதிலே ஜீவனை கொடுக்கும் செயல்கள், ஜீவனை கொடுக்கக்கூடிய பேச்சுக்கள், கிரியைகள், ஜீவன் அங்கே பார்க்கிற காட்சிகள், அங்கு மரணம் இல்லை. அப்படி ஜீவனை கொடுக்கிற காரியங்களால் அது நிறைந்து காணப்படுகிறது. இதை குறித்து நான் ஒரு கதையை கூறுகிறேன். ஒரு நாள் ஒரு வாலிபன் ஒரு போதகரிடம் வந்து, ஐயா, நான் மோட்சத்துக்கு போக விரும்புகிறேன், அதன் வழியை பற்றியும் அறிய விரும்புகிறேன் என கூறினார். இதை பற்றி எனக்கு விரிவாக கூறுங்கள் என்றார். அதற்கு அவர், இதற்கேன் கவலைப்படுகிறாய் தம்பி, கூகுளை போய் தட்டிப்பார், மோட்சம் தானே, உனது கம்ப்யூட்டர்ல moksam.com என்று டைப் செய், உடனே மோட்சம் போகும் வழியை அறிய முடியும் என்றாராம். அவனும் போதருடைய சொற்படியே moksam.com என்று டைப் செய்த போது மோட்சத்தை பற்றிய பாடல்கள், துதி ஆராதனைகள், விண்ணப்ப ஜபங்கள், மனம் திரும்புதல் பற்றிய செய்திகள், உபவாசங்கள், இரவு விழிப்பு கூடுகைகள், அப்படி என்று ஆராதனைகள், நற்செய்தியை குறித்த கூட்டங்கள் என்று அந்த பாதைக்குரிய காரியங்களிலே ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வந்தான். என்று மூச்சு விட்டு, அப்படி என்றால் நரகம் அப்படி இருக்கிற என்று பார்ப்போமே என்று ஆசைப்பட்டானாம். உடனே நரகம்.com என்று அடித்தானாம். அங்கே நரகத்தின் பாதையில் பார்க்கும் போது, ஆஹா, ஹாலிவுட் பாடல்கள் என்ன, சினிமா காட்சிகள் என்ன, ராக் மியூசிக்கள் என்ன, கையில் பியர் கிளாஸுடன் பெண்கள் ஆண்களும் பாட்டு பாடி ஆடுவதையும் நடனம் ஆடுவதையும், பட்டி மன்றங்கள் ஒரு பக்கம், குத்துச்சண்டை காட்சிகள் ஒரு பக்கம், கொலை காட்சிகள் ஒரு பக்கம், கம்ப்ளிக் ஸ்டேஷன் ஒரு பக்கம். ஆஹா, பெரிய ஆடலும் பாடலும் ராக் மியூசிக்கலால் காதை வெடிக்கும் போல அங்கே சத்தமும் இரைச்சலும் கேட்டுக்கொண்டிருந்ததாம். இது நன்றாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதே என்று பார்த்த வாலிபன் கூட்டம் திரளாக செல்வதை பார்த்து அந்த வழியே செல்ல ஆரம்பித்தான். தொடர்ந்து போய் பார்ப்போமே என்று பாதையின் முடிவுக்கு வந்தான். வந்த போதுதான் என்ன ஆச்சரியம், ஓ என்று கூச்சல்கள் கேட்கிறதாம். சில அசுத்தாவிகள் மனிதர்களின் தலையிலே பெரிய பாறாங்களை கற்களை தூக்கி ஓங்கி அடிப்பதை பார்த்தான். அக்கினி சூளையில் தள்ளிவிட்டு ஜனங்களை கண்களிலே அக்கினி கொள்ளிகளால் சுடுவதையும், ஜனங்களை அக்கினி சூளையில் தள்ளிவிடுவதையும் பார்த்து, வாய்க்குள்ளே இரும்பு ஆணிகளையும் இரும்பு கம்பிகளையும் போட்டு திருகுவதையும் பார்த்து அவன் பயந்து அடித்து, ஐயோ குட்டி பிசாசுகளே, நான் கம்ப்யூட்டர்ல பார்க்கும் போது நல்ல காட்சி தானே பார்த்தேன், கண்களுக்கு குளுமையாவும் கலர்ஃபுல்லாயும் இருந்ததே என்ற போது அந்த பிசாசுகள் சொல்லிச்சாம், அட தம்பி, அது அட்வர்டைஸ்மெண்ட் தான், இதுதான்டா நரகம் நிஜம் என்றானா.
இந்த கதையை கேட்கும் போது நமக்கு ஜோக்காக சிரிப்பாக இருந்தாலும் நம்மை சிந்திக்க வைக்கிறது அல்லவா? உண்மையில் அதுதானே முடிவு. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போமானால், அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ஜீவ பாதையில் நடப்பதற்கு ஜனங்களை பார்த்து கூறுகிறார். ஆகையால் 24ஆம் வசனத்தை பார்ப்போமானால், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிப்பதற்கு என்னவா, நம்முடைய வீடானது, நம்முடைய வாழ்க்கையானது அங்கே கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, பெருமழை சொரிந்தது, பெரு வெள்ளம் அடித்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய ஜீவ வசனத்தின் மேல் அது கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, ஜீவ வசனம் ஆவியும் அவருடைய வார்த்தையானது ஆவியின் ஜீவனமாய் இருக்கிறது என்று எபிரேயரிலே நாங்கள் பார்க்கிறோமே. அந்த வசனம் நம்முடைய சோதனை, வேதனைகள், வெள்ளங்கள் வரும்போது, தண்ணீர்கள் வரும்போது, அக்கினிகள் போகும்போது நாங்கள் பார்க்கிறோம், அவைகள் நம்மோடு பேசும். அவைகள் நமக்கு ஜீவனையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அசையாமல் நாங்கள் தேவன் மேல் பற்றி கொள்ளத்தக்கதாக அது எம்மோடு பேசுகிற ஜீவ வசனமாய் இருக்கிறது. அன்பாளர்களே, ஏசாயா 43:2 வசனத்தை நாங்கள் தியானிப்போமானால், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீர் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்கள், கர்த்தரை நம்பிய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை அவர் தருகிறார் என்று பார்ப்போம். கிறிஸ்துவில் நாங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டு நம்முடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் நாம் நம்பி இருக்கும் போது எங்களுக்கு அவருடைய இரத்தம், அவருடைய ஜீவன் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அது நம்மை அசைக்க முடியாதபடி கர்த்தர் நம் பக்கத்திலே இருப்பதை நாங்கள் காண முடியும். அவருடைய வார்த்தையில் ஆவியின் ஜீவனமான அந்த வசனம் நம்மை ஒவ்வொரு முறையும் வழி நடத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். அவைதான் கேட்டுக்கு போகும். அடுத்ததாக நாங்கள் கேட்டுக்கு போகும் வழியை பற்றி பார்க்கிறோம். அந்த வழியில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம். இந்த அநேகர் கேட்டுக்கு போகிறார்களே, இதை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும்? அன்பானவர்களே, அவர்களை நாங்கள் ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு நாம் திருப்ப வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அதுவே தேவ சித்தமாயிருக்கிறது. 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், பிதாவின் சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று கூறுகிறார். அப்ப பிதாவின் சித்தம் என்றால் என்ன என்று நாங்கள் சிந்திப்போம். பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் ரட்சிப்பை பெற்று எத்தனையோ வருடமாச்சு, பரிசுத்தாவியை பெற்றேன் ஒரு நாளில் என்று சொல்லி இன்று நாங்கள் அவற்றை இழந்து நிற்கிறோமா? அவர்களுக்காக நான் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறேன். பிதாவின் சித்தம் செய்கிறவன், நாம் பிதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பிதாவின் சித்தம் என்னவென்று பார்ப்போமா? தீமத்தேயு 2 தீமத்தேயுலே 24ஆம் வசனம் கூறுகிறது. எல்லா மனுஷரும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லோரும், மனுஷர் எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் பிதா சித்தமுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வந்தபோது அவர் சீஷர்களை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். மாற்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவர்களை நோக்கி, நீங்கள்
உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். அன்பானவர்களே, கேட்டுக்கு போகிற வாசல், அநேகர் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள் என்று இயேசு சுவாமி கவலைப்பட்டு சொன்னாரே. பாருங்கள், அவர் நமக்கு கட்டளை இடுகிறார். அவர்களுக்கு சர்வ சிருஷ்டிக்கும் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது அவருடைய தேவ சித்தமும் திட்டவுமாயிருக்கிறது. அடுத்ததாக அவர் கூறுகிறார், தொடர்ந்து வாசிப்போமானால், விசுவாசம் உள்ளவனாகி, அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, ஆத்துமாக்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் கிறிஸ்துவின் நன்மை குறித்து பேசும் பொழுது, விசுவாசம் உள்ளவனாய் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வான், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனுக்கு நடக்கும் காரியங்களை பாருங்கள். அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்று எத்தனை ஆத்துமாக்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு எதிராக செயல்படுகிற ஆத்துமாக்கள் இன்று ஏராளமாக பெருகி வருகிறதை பார்க்கிறோம். அன்று பல வருடங்களுக்கு கர்த்தருடைய விசுவாசத்திலே வாழ்ந்த பிள்ளைகள் இன்று அவர்கள் பின்வாங்கி போய் சபையும் இல்லாமல், கிறிஸ்தவ பிள்ளை விசுவாசிகளோடு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் அவர்கள் துண்டிக்கப்பட்டு வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மோடு வேலை செய்கிற ஜனங்கள், நாம் சந்திக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தேவ ஜனங்களை சிந்தி, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. வானொலியின் சத்தத்தை கேட்கிற விசுவாசிகளே, தேவ ஊழியர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தியுங்கள். இந்த விசுவாச வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமி அனைத்துக்கும் ராஜா, அவரே ராஜாதி ராஜா. இந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் செய்கிறோமா? இந்த வார்த்தையை கேட்ட சீசனுடைய வாழ்க்கையிலே இவர் சீசர்களை பார்த்து அதை கூறுகிறார் இல்லையா? அந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு இதை கட்டளையாக கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட சீசன் எப்படி அது தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தி போனால், புறஜாதியாராக கிறிஸ்துவை அறியாத ஒரு இத்தாலியா என்ற பட்டாளத்திலே நூற்றுக்கதிபதி கொர்நேலியுனுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் செசரியா பட்டணத்திலே இருந்தார். அவரிடத்துக்கு பேதுரு தேவ கட்டளை பெற்று அங்கே அழைத்து செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை சுருக்கமாக கூறுகிறேன். அங்கே கொர்நேலியை பற்றி கூறும் போது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த ஜனங்களும் மிகுந்த தான தர்மங்களை செய்து, ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். அவன் தேவ தூதனை தரிசிக்கிற சாட்சி நடக்கிறது. தேவ பக்தியாய் இருக்கிற ஜனங்களை தேவன் தேடி வருகிறார் பாருங்கள். பக்தியாய் நடக்கிற எந்த ஜனமானாலும், எந்த ஜாதிக்காரானாலும் தேவன் அங்கே சந்திக்கிற நாளொன்று. ஆகவே அன்பானவர்களே, பேதுருவை போல அவன் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்யும்படியாக அவர் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை உனக்கு சொல்லுவான் என்று தேவதூதன் அங்கே கொர்நேலியுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கட்டளையை கேட்டுக்கொண்டு அவன் அங்கே அதை பேதுருவுக்கு சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அங்கே அநேக ஜனங்களை அங்கே கூட்டி வந்து அங்கே இருக்கும்படியாக பேதுரு வரும் பொழுது அங்கே அமரச் செய்கிறார். அப்பொழுது பேதுரு அந்த இடத்திலே பிரவேசித்து பேசத் தொடங்கி என்ன கூறுகிறார் தெரியுமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். தேவ ஜனங்களே கவனியுங்கள். நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவன். அதுமல்ல, எந்த ஜனத்திலும்
அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன். இன்றைக்கு எவ்விதமாக நம்முடைய நீதி இருக்கிறது? கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வாலிபர்கள் மத்தியிலே இல்லை. வாலிபர்கள் என்று கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை இழந்து இன்று அநேகர் சபைகளுக்கு வருவதில்லை. எங்க சபைகளிலும் போனாலும் வாலிபர் இல்லாத வயது போனவர்களை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. இது எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்கள். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு அறியப்படவில்லை, இந்த ரட்சிப்பு அறிக்கப்படவில்லை. ஆகவேதான் இங்கே பேதுரு செய்கிற இந்த கூறுகிற இந்த சம்பவத்தை பார்ப்போம். அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு கூறுகிறார். சுருக்கமாக கூறுகிறேன். 43ஆம் வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று கூறிய போது அந்த வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அற்புதமான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே வருகிற போராட்டங்கள், சத்துருவான் போடுகிற எல்லா சதி நாச மோசங்களையும், அவன் போடுகிற துன்பங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நாங்கள் வென்று ஜெயித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்வதற்கு, அங்கே வருகிற போராட்டங்கள் யாவற்றையும் நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு நிச்சயம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் மிகவும் அவசியமாயிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது எப்படி இந்த கொர்நேலியு அறியாத இந்த புறஜாதி மக்கள் மத்தியிலே இந்த சம்பவம் நடந்தது? இதற்கு காரணம் என்ன? பேதுரு, அங்கே சீஷனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க நற்செய்தியை அறிவித்தான். அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுவதற்கு அந்த அநேகரை, அந்த கூட்டியிருந்த குடும்பத்தார் அனைவரையும், அவனோடு கூடியிருந்த உறவினர்கள் அனைவரையும் அங்கே பேதுரு தேவன் அண்டையிலே வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்று அங்கே அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் மாறுவதை பார்க்கிறோம். அன்பின் தேவ ஜனங்களை கவனியுங்கள். நாமல் வேத வசனத்தை விசுவாசிப்போமானால், கீழ்ப்படியும் போது உங்கள் அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், அபிஷேகிப்பார். இதை கேட்கிற வாலிப தம்பி தங்கையே, பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கிறாய், உன் சபை போதருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, அதற்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கிறாயா? பெற்றாருக்கு கீழ்ப்படிவது போல உன்னுடைய மூத்த முதியோருக்கு கீழ்ப்படுகிறாயா? ஆலயம் செய்வதை விட்டு விட்டு எத்தனையோ நாட்கள் என்று நினைக்கலாம். ஆனால் இன்று தேவ அன்பு உன்னிடத்தில் வருகிறது. தேவ சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. இயேசுவை பின்பற்றுவாயானால் அவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன் வழிகளை நீ அவரிடம் ஒப்புவிக்கும் போது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து உன்னை தம்முடைய ராஜ்யத்துக்கு, ஜீவனுக்கு போகும் வாசல் வழியாய் வழி நடத்துவார் என்பதில் ஐயமே இல்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அறியாத புறஜாதியாரிடத்துக்கு போய் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்ற கிறிஸ்து உங்களை அருள் செய்வார். நீங்கள் தீர்மானிப்பது நம்முடைய கடமையே. இந்த நேரத்திலே நான் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் கூறலாம் என்று பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. பல வருடங்களுக்கு முன்பு, அதாவது யுத்த காலத்திலே, நாங்கள் இலங்கையில் திருகோணமலை என்ற பகுதியில் என் கணவனாருடைய டியூட்டி நிமித்தம் அங்கே அவர் மெஜிஸ்ட்ரேட்டாக கடமையாற்றி கொண்டிருந்தார். அந்த யுத்த காலத்திலே நாங்கள் அங்கு வாழ்ந்தோம். அந்த நேரத்திலே கோர்ட்ஸ் டைம் முடிந்த பின்பு குற்றவாளிகளை கோர்ட்ஸுக்கு அழைத்து செல்ல முடியாவிட்டால் எங்களுடைய ஜட்ஜ் பங்களாவுக்கு அவர்கள் கொண்டு வருவது வழக்கமாயிருந்தது. அங்கு கொலைகாரர்கள் மற்றும் குற்றவாளிகளை, சந்தேக நபர்களை அவர்கள் போலீசார் அழைத்து வருவார்கள். அன்று ஒரு நாள் நான் பார்த்தபோது ஒரு பெரிய பஸ் வந்து நின்றது. அந்த பஸ்ஸில் இருந்து கிட்டத்தட்ட 30-35 பெண்கள் கொண்டு வரப்பட்டார்கள். என் கணவர் அப்போதுதான் கோர்ட்ஸால வந்திருந்தார்.
அவர் வாஷ் எடுத்து சேஞ்ச் பண்ணுவதற்காக உள்ளே போகும்போது என்னை அழைத்து சொன்னார், அந்த பெண் பிள்ளைகளோடு போய் நீங்கள் அவர்களுடன் கதையுங்கள் என்று சொன்னார். நான் அவர்களை அழைத்து பெராந்தாவில் வைத்து அவர்களை விசாரித்த போது அவர்கள் யாவரும் விபச்சாரத்தால் பிடிக்கப்பட்டவர்கள், ஹோட்டலிலே இருந்து ப்ராஸ்டிடியூஷனால கைது செய்யப்பட்டவர்கள் என்று அங்கே தெரிய வந்தது. அநேகம் பெண்கள் திருமணமாகி குழந்தைகளுடன் காணப்பட்டார். அப்போ நான் தராளகாமி சிங்களவர் அவர்கிட்ட கூப்பிட்டு சிங்களத்திலே பெண்களை கொண்டு வந்திருக்கிறார், விபச்சாரம் செய்த ஆண்கள் எங்கே என்று கேட்டேன். அவன் தலையில் அடித்து கொண்டு ஒரு பக்கம் ஓடி போய்விட்டான். ஓடி போய் அங்கால நின்றான். அப்போதுதான் பாருங்கள், இதுதான் உலக நீதி. இயேசு இடத்திலே வந்த அந்த விபச்சாரி பெண்பை போல இந்த சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். அப்பொழுது எனக்கு உண்மையாகவே உள்ளம் உடைக்கப்பட்டது. அந்த பெண்களிடம் நான் விசாரித்த போது அவர்களோடு நான் கதைத்து அவர்களுக்கு விபச்சாரம் ஒரு பாவம், இதன் விளைவாக உங்களுக்கு வியாதி வரும், அது மட்டுமல்ல உறவினர்களால் உங்கள் பிள்ளைகளால் கூட நீங்கள் கடைசி காலத்திலே தள்ளப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி நான் அவர்களுக்கு ஆலோசனை கூறி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே சத்தியத்தை கூறும்படி ஏவினார். அன்பானவர்களே, அந்த நேரம் நான் ஆண்டவரின் அன்பை அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் கூறினேன். இப்பழக்கத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள், உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புது வாழ்வை தருவார் என்று அவர்களிடம் கூறிய போது கர்த்தருடைய அன்பின் சத்தத்தை கேட்டு பல பெண்கள் கண்ணீரோடு அழுததை நான் பார்த்தேன். அவர்களுக்கு பின்பதாக நான் ஏனென்றால் நான் சிங்கள போலீஸ் சுற்றவர் நின்றவர்கள், ஆகவே நான் ஜெபிக்க முடியாது, சத்தமாய் ஜெபிக்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு இவ்விதமாய் ஜெபியுங்கள் என்று மெதுவாக கூறிவிட்டு அவர்களுக்கு சிறு தொழில்கள் செய்வதற்கு, சிறிய பிசினஸ் செய்வதற்கு நான் அங்கே போலீஸ் கான்ஸ்டபிளிடம் கதைத்து வெல்ஃபேர் ஆபீசர்ஸிடம் கதைத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படி சொன்னேன். அது மட்டும் அவர்களுக்கு சொன்னேன், இனிமேல் இந்த இந்த காரியத்துக்கு நீங்க ஈடுபட கூடாது. உங்களை தேவன் பொறுப்பெடுத்திருக்கிறார், அவரிடத்திலே உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு இனிய புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று அவர்களிடம் சொன்னேன். ஆனால் சொல்லி முடித்து விட்டேன். அவர்கள் போய்விட்டார்கள். என்னுடைய கணவனும் விசாரித்து அவர்களுக்குரிய உதவிகளை செய்யும்படி சொல்லி அனுப்பினார். பாருங்கள், இந்த நிகழ்ச்சியினால் என்னுடைய உள்ளம் இன்றும் மறக்க முடியாதபடி ஒரு ஆத்தும பாரம் உண்டானது. அதுவும் நம்முடைய இனத்து ஜனங்கள், நம்முடைய சமுதாயத்து இளம் பெண்கள் ஐயோ விதமான இருளில் வாழ்கிறார்களே என்று சொல்லி அது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதை நான் பார்த்தேன். அதன் பின்பதாக நான் மாற்றலாகி நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்து விட்டோம் என் கணவனுடைய வேலை சம்பந்தமாக. அப்பொழுது அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தார். பல வருஷங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு நாள் நான் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து இதையும் கூறுகிறேன். சென்ட்ரல் காலேஜ் என்ற மட்டக்களப்பில் இருக்கும் பாடசாலைக்கு நான் அதிபரை சந்திக்கும்படியாக நான் போயிருந்தேன். நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் பிரின்சிபலா இருந்தபடியால் இந்த கான்சர்ட் ப்ரோக்ராம் எல்லாம் நான் அங்கே ஹால்ல தான் வைப்பதுண்டு. அதற்காக கதைக்கும்படி போயிருந்த போது பிரின்சிபல் என்னை வரவேற்று தங்களுடைய ஒரு ஆண்டு விழா புத்தகத்தை என்னிடத்தில் தந்தார். அங்கே நான் பார்த்த போது மனதை உடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் காரியத்தை நான் வாசித்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வில்லியம் ஆல்ட் என்ற மிஷனரியை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அநேகர் அறிந்திருப்பீர்கள். அவர் ஒரு மிஷனரியாக அவர் இந்த இலங்கை தேசத்துக்கு அந்த நேரத்திலே அது சிலான் என்று சொல்லப்படும் அந்த வந்த அவருடைய சரித்திரம் அங்கே கூறப்பட்டிருந்தது. அவர் ஒரு ஆத்ம தாகம் கொண்ட மிஷனரியாக இருந்தார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்போமானால் அவரோடு ஷூ தைக்கிற ஒரு தொழிலாளியுடைய ஒரு மகன் யுனைடெட் கிங்டம் என்ற தேசத்திலே அங்கே ஒரு கிராமத்திலே வாழ்ந்தவர். அவர் 7 வயதாக இருக்கிற வேளையிலே அவர் வேதத்தை வாசித்து அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இவர் லண்டன்ல ஊழியம் செய்ய தொடங்கினார். மெதடிஸ்ட் சர்ச்சிலே ஒரு ஊழியராக அவர் அங்கே பிரீச் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே there is no preach about in ஸ்ரீலங்கா என்ற நியூஸ் வந்தது. அப்ப இதை கேள்விப்பட்ட போது அவர் இந்த நியூஸை பார்த்து இரவு முழுக்க சிந்தித்து that news was
வெரி ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லி அவர் அங்கே சொன்னார். அதை கேட்டு அப்ப நான் ஸ்ரீலங்காக்கு போவது நல்லது என்று சொல்லி அங்கே அவர் தீர்மானித்தாராம். இட் வாஸ் அ ஹார்ட் புரோக்கன் நியூஸ் என்று சொல்லி அங்கே அவர் அதை குறிப்பிடுகிறார். அதன் பிறகு அவர் தன்னுடைய மனைவியோடு, புதிதாக திருமணம் செய்த மனைவியோடும், தாமஸ் ஹூக் என்ற ஒரு தேவ ஊழியக்காரரோடு, மிஷனரியோடும் அவர் அங்கே, உங்களுக்கு தெரியும், 1778 பிறந்தவர், 7 வயதில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர், ஊழியராக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர், புதிதாக திருமணம் செய்து அங்கு அந்த லண்டன் நகரத்திலே சந்தோஷமாக வாழாதபடி அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மனைவியோடு நான் ஸ்ரீலங்காக்கு ஒரு மிஷனரியாக போகிறேன் என்று மிகவும் கஷ்டப்பட்ட அந்த கப்பல் பிரயாணத்திலே அவர் பயணித்தார். அன்பானவர்களே, கர்த்தருடைய அன்பை பெற்ற அந்த ஊழியக்காரன் அன்று பாருங்கள், 1714 தம் மனைவியோடு அவர் அங்கே வருகிற வேளையிலே அந்த கஷ்டமான கப்பல் பயணத்திலே தன்னுடைய மனைவியை அவர் அங்கே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவருக்கு ஃபீவர் வந்து அங்கே அந்த மனைவி மரித்து விட்டாள். சாரா, அவருடைய பேர் சாரா. அதன் பின்பு ஹூக்கும் காய்ச்சல் வந்து அங்கே மரித்து விட்டார். இவர்கள் இருவரையும் அந்த கடலிலே, வங்காள விரிகுடாவிலே அவர் அடக்கம் பண்ணிவிட்டு வந்தார். பாருங்கள், இந்த மனிதர் தனிமையாக அங்கே இலங்கையிலே பெட்டிக்லோ என்ற பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார். அது காடு நிறைந்த இடமாக, மஸ்கிட்டோகள், அனோபிலிஸ் நுளம்புகள் நிறைந்த இடமாக இருந்தது. ஆனாலும் அவர் சளைக்கவில்லை. தேவனுடைய அன்பு யாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக எண்ண தோன்றியது. பாருங்கள், அவர் அந்த லண்டன் நகரத்திலே தன்னுடைய தாயினுடைய அன்பை விட்டு, தன்னுடைய உல்லாசமான வாழ்க்கையை விட்டு, நம்மை நேசித்ததன் நிமித்தமாக, ஆத்துமாக்களை நேசித்ததன் நிமித்தமாக அந்த இலங்கை தேசத்துக்கு வந்தார். அவர் தனிமையாக அங்கே வந்து பெட்டிக்லோலே 20 மணித்தியாலங்கள் வேலை செய்தாராம். தமிழை கற்று 8 மாதங்களிலே தமிழை கற்று அங்குள்ள ஆலயத்தில், மெதடிஸ்ட் சர்ச்சிலே தமிழ் பிரீச்சராக பணியாற்றி அங்கு ஒரு ஆலயத்தையும் நிறுவி 8 பாடசாலைகளையும் நிறுவினார். அது மட்டுமில்ல, 8 மாதங்களிலே அவர் 8 பாடசாலைகளை நிறுவி அங்கே ஒரு காய்ச்சலினால் தாக்கப்பட்டு மரித்தார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த வார்த்தை அந்த கதையிலே கூறப்படுகிறது. பாருங்கள், அதற்கு பிறகு 1815 அவர் மரித்த பின்பு 1957 வில்லியம் ஆல்ட் என்று சொல்லி மெமோரியல் ஹால் என்று அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் நான் அநேகமாக என்னுடைய பாடசாலை ப்ரோக்ராம்ஸ்களை வைப்பதுண்டு. அங்கே சென்ட்ரல் காலேஜ், அந்த காலேஜிலே தான் என்னுடைய ஆண் மக்கள் படித்தார்கள். அந்த பாடசாலை இன்றும் நினைவாக காணப்படுகிறது. அந்த மெமோரியல் ஹோலும் இன்றும் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இவருடைய ஜெபத்தின் பயணம், இந்த ஜெபத்தின் பயன், அவர் ஆத்தும தாகத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் சுவிசேஷம் நமக்கு அருளப்பட அவர் அங்கே வந்ததை பார்க்கிறோம். அன்பின் தேவ ஜனங்களே, அவருடைய தியாகத்தை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தான் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அப்பமும் குப்பையுமாக எண்ணி அவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பிலிப்பியர் 3 சொல்லப்பட்டபடி அவர் எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டு வந்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் யாவரும் ஒருவித சிந்தித்து பார்ப்போம். நம்மை சுற்றி எத்தனை மரணங்கள், நாங்கள் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். இந்த நாட்களிலே ஒரு செய்தி கிடைத்தது, 80 வாலிபர்கள் இந்த மாதத்திலே மரித்தார்கள். தண்ணியினால் பாதிக்கப்பட்டு மரித்தார்கள், நீந்த போன இடத்திலே மரித்தார்கள், ஆக்சிடென்ட்லே மரித்தார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆத்துமாக்கள் அங்கே அநேக தீயமான வழிகளிலே போய்கொண்டிருக்கிறதும் இருள் சூழ்ந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் எங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாகிய நாங்கள் யாவரும் இன்று தீர்மானிப்போம், ஆண்டவரே, நான் ஆண்டவரே அநேகரை உம்முடைய வாசலுக்குள், உம்முடைய ஜீவன் கொடுக்கிற அந்த வாசலுக்கு போகும்படியாக உம்முடைய செய்தியை நான் கொண்டு செல்வேன் என்று தீர்மானிப்போம். இந்த செய்தியை முதலாய் கேட்கிற நீங்கள் யாவரும் இன்றைக்கு
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமான வாசலிலே நான் பிரவேசிப்பேன் என்று தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் பரலோக ராஜ்யத்தை நிரப்புறவர்களாகவும் நரகத்தை வெறுமையாக்குறவர்களாகவும் தேவனுடைய அன்பினால் நிறைந்து ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருடைய செய்தியை எடுத்து செல்லுகிற ஆயுதங்களாகவும் எங்களை தேவன் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஜபிப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய செய்திக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே ஆத்தும தாகம் கொண்டவர்களாக தேசமெங்கும் செல்லத்தக்கதாக தங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், தங்களோடு பணியாற்றுகிறவர்கள், ஆண்டவரே தங்களை சுற்றத்தார் இனத்தவர்கள் யாவருக்கும் உம்முடைய அன்பின் நற்செய்தியை எடுத்து செல்லுகிற மக்களாக அவர்களை உம்முடைய ஆவியினால் நிறைத்து அபிஷேகித்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. புதிதாக செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசியாதபடி ஆண்டவரே, ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிக்கத்தக்கதாக தம்முடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து கர்த்தாவே, தங்களுடைய ஜீவனையும் வாழ்வையும் ஒப்புக் கொடுத்து தங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து உம்மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியான ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே பரிந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென்.